நம்ம நவலாக எழுதிக்குவோம். யார் யாருன்னு பாருங்க, முதல் கவனிங்க. கவனித்தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. OH CH2 அடுத்து இதே மாதிரி போடுங்க. அடுத்து ரிப்பீட்டடாக போட்டே வாங்க அதே மாதிரி. சரிங்களா? OH அடுத்து CH2. நான் என்ன போடுறேன் உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு நவலாக தான் போட்டுட்ருக்கேன். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக. ரைட். OH. ஸோ இந்த பக்கம் ஒரு CH2 வந்துடும். இந்த பக்கம் போட்டுருங்க. ஏன்னா அடுத்து செயின் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா செயின் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணுங்க அப்படின்னா CH2 போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் செயின் போய்கிட்டே இருக்கும். ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஒரு நவலாக் யூனிட். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இன்னொன்று கீழே இதே மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இந்த 2 நவலாகு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்மாலிட்டிகளோட ரியாக்ட் ஆகும். நல்லா கவனிங்க, ஃபார்மாலிட்டிகளோட ரியாக்ட் ஆகும். C டபுள் பாண்ட் OH H. சரிண்ணா, இதுக்கு கீழே ஒன்று வரைஞ்சிக்கிறேன். கவனிங்க, ஒரு நவலாக வரைகிறேன். கவனிங்க, ஒரு நவலாக வரைகிறேன். அது ஒன்றுக்கு மட்டும் எப்படி நடக்குன்னு நான் சொல்கிறேன். OH இங்கிட்டு CH2 இங்கிட்டு CH2 இந்த மாதிரி யூனிட்டாக வரைஞ்சிருக்கேன் சார். சரியா? என்ன நடக்கும் கவனிங்க, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த 2 ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் ஆகி இந்த CH2 இங்கே வந்துடும். சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஃபார்மாலிட்டி ஆக்சிஜனை வாங்கிட்டு வாட்டர் மாலிகுலர் வெளியேறிட்டு இந்த CH2 யூனிட் உள்ளே வந்துடும். கிராஸ் லிங்கேஜ் நடக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படின்னு. அப்போ எப்படி எழுத போகிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க தங்கங்களா. CH2 பாண்ட் ஆயிடுச்சா? இங்கே வந்தது எப்படி தெரிஞ்சிச்சுல? இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் CH2 இங்கேயும் CH2 யூனிட் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கீழே தான் அப்படியே எழுதிட வேண்டியதான். புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு? புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை அதை ஜாயின் பண்ணிட்டு நான் அடுத்து அதே மாதிரி இங்கே போடுங்க. இங்கே ஒரு OH, இங்கே என்ன வரும் நமக்கு CH2 வந்துடும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஒரு CH2 போட்டு இது ரிங் போட்டுருங்க. புரிஞ்சா? இது ஒரு ரிங் அப்படி போட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ன வருமா நமக்கு, பேக்கலைட். உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. பேக்கலைட்டை என்ன பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சொன்ன விஷயம் புரிஞ்சா?